மக்களே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட நிலவரம் பார்க்க போறோம். அடுத்து நம்ம ஓலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அடுத்து நம்ம ஒரு 3 கம்பெனியோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட அப்டேட், இண்டெக்ஸோட அப்டேட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.53% அளவுக்கு இன்னைக்கு அப் ஆயிருக்குது. 31 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 18 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.73% அளவுக்கு அப் ஆயிருக்குது. 32 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 18 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 பாத்தீங்க அப்படின்னா 0.83% வந்து அப் ஆயிருக்குது. 108 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 41 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 பாத்தீங்க அப்படின்னா 0.74% வந்து அப் ஆயிருக்குது. 166 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 84 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.42% அளவுக்கு அப் ஆயிருக்குது. 152 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 98 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் ஒரு 5 மணி நேரமாவே ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் ஒரு லாஸ்ட் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல தான் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2 o'clock வரைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிருந்தது. லாஸ்ட் 1 ஹவர் ட்ரேடிங் செஷன்லயே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல அப்ப வந்து கொடுத்திருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 24,466 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.52% வந்து அப் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 0.45% அளவுக்கு அப் ஆயிருக்குது. இண்டெக்ஸ் கெய்னர் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து நல்ல ஒரு கெயினை கொடுத்திருந்தது. இந்த ரீசனால தான் வந்து லாஸ்ட் இன்னொரு ட்ரேடிங் செஷன்ல வந்து நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவ் நோட்லையும், நிஃப்டி 50 மட்டும் இல்லாம பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா இண்டெக்ஸுமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. வொலட்டாலிட்டின்னு பார்க்கும்போது ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து மாடரேட்டா தான் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால வொலட்டாலிட்டிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஹவர் 1 ஹவர் மார்க்கெட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஐஏஎஸ். லாஸ்ட் வீக் ஃபுல்லா டிஐஐஎஸ் வந்து பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. இன்னைக்கு இந்த வாரம் ஃபெஸ்டிவல் சீசன்ங்கிறனால அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் கூட இருக்கலாம். அந்த காரணத்தினால அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இல்ல அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கிறனாலையும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். எஃப்ஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 549 கோடி அளவுக்கு ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஏஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 730 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினாலதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து லாஸ்ட் அவர் ட்ரேடிங் சீசன்ல வந்து அப் ஆயிடுச்சு. டாப் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னைக்கு 3% அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குது. இவங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமா இருந்த காரணத்தினால இன்னைக்கு இந்த ஸ்டாக் அப்பா இருக்குது. ஃபெடரல் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 8.5% அளவுக்கு அப்பா இருக்குது. காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து பெருசு அளவுல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரீசனால அப்பா இருக்குது. அடுத்து இந்தியன் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா 5.4% அளவுக்கு அப்பா இருக்குது. இவங்களும் ஹை ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்மிங் அதாவது லேகா இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இவங்க 3.8% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஏன்னா இவங்களோட குவார்டர் ரிசல்ட் ஏர்னிங் பார்த்தோம் ஸ்லோவா இருக்குது. பாரதி ஏர்டெலோட ரிசல்ட் நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து நேத்தும் டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.6% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது இந்த செகண்ட் குவார்டர். அதோட ரீசனால இது டவுன் ஆயிருக்குது. இந்தியன் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா 2% அளவுக்கு டிராப் ஆயிருக்குது. இவங்களுமே செப்டம்பர் குவார்டரோட ப்ராஃபிட் வந்து கம்மியா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ் வந்து பார்க்க போறோம். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ, பெல், ஈச்சர் மோட்டார்ஸ், HDFC லைஃப், எஸ்பிஐ லைஃப் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பாத்தீங்க அப்படின்னா JSW எனர்ஜி, மேக்ரோடெக் டெவலப்மெண்ட், பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட், ஹால் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டோரன் ஃபார்மா, டாபர், ஐஓசி, டில்லி லிமிடெட், கோத்ரேஜ் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேங்கிங் செக்டார்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல வந்து நிறைய இருக்குது. இந்த ரீசனால தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலாவே அப்பா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் மோட்டார் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 3.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 74 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா இது லிஸ்ட் ஆன பிரைஸ் வந்து 76 ரூபா.
பட் இந்த 1 இயர்க்குள்ள இந்த ஸ்டாக் வந்து நெறைய டவுன் ஆயிருக்குது. இனிஷியலா இந்த ஸ்டாக் வந்து ஆகஸ்ட் 9த் தான் வந்து அதோட ஆல் டைம் ஹையான ரூ. 187 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து டபுள் ஆகி இருந்தது. பட் அதுலருந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. 33,000 கோடியில இருந்து 66,000 கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓலா எலக்ட்ரிக்கு வந்து அவங்களோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா அவங்க வந்து 10,000க்கு மேலான கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து நெறைய ரிப்பேருக்கு வந்து அவங்களால சரி பண்ணி குடுக்க முடியல. அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன்ஸ் நெறைய இருந்தது. பிளஸ் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சரியில்லங்கிற மாரி சிசிபிஏ அத்தாரிட்டிக்கு வந்து கம்ப்ளைண்ட் போயிருந்தது. அவங்களுமே அத அக்னாலெட்ஜ் பண்ணி அத என்குயரி பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ட்விட்டர்லயுமே இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேச போய் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு 9% வந்து கீழ விழுந்திருந்தது. பட் அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, 99% வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் ரிசால்வ் பண்ண மாரி தெரியல. எங்க பார்த்தாலுமே அந்த ஸ்கூட்டர் தான் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ்ல இருக்குது. பிளஸ் வந்து சேல்ஸ் பண்ற இடத்துலயுமே அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து ரிப்பேருக்கு வந்து நெறைய இருக்குது. அந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. எக்ஸிட் கன்சிடர் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டர் தான். இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி தான். அப் ஆகுது, டவுன் ஆகுது. அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, 16 மாசத்த விட லோ பார்த்தீங்க அப்படின்னா 27%. அக்டோபர் மந்த்ல தான் 30% இதோட மார்க்கெட் ஷேர் வந்து ரீபவுண்ட் ஆயிருந்தது. குளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 76.34 அப்படிங்கிற ஒரு குளோசிங் பிரைஸ்ல வந்து மார்க்கெட் குளோஸ் ஆயிருந்தது. நூ 1.71% அளவுக்கு டவுன் ஆயிருந்தது. போன குளோசிங் டேவோட. இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பிரைஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, 110 இல்லன்னா 140 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு 110ங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போகும்போது நம்ம கன்சிடர் பண்ணா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இத அவாய்ட் பண்றது வந்து பெஸ்ட். மாருதி சுசுகியோட Q2 ரிசல்ட் வந்து பார்க்க போறோம். மாருதி சுசுகி வந்து Q2 ரிசல்ட்ல 18% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3,103 கோடியா வந்து இருக்குது. அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, 3,291 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரல. 18% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஷேர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 6% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இது லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி உள்ள டவுன் லெவலுக்கு வந்து போயிருச்சு இந்த ஷேர். இப்போ இதோட ட்ரேடிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 10,800. ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா, 0.3% அளவுக்கு அப் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. 37,128 கோடியில இருந்து 37,449 கோடியா வந்து இருக்குது. அதே மாரி டிஃபர்டு டாக்ஸ் லையபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டோட இம்பாக்ட் குடுத்திருக்குது. 1,018 கோடியா வந்து இது இருக்குது. வால்யூம் அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோ டவுன் ஆயிருக்குது கம்பேர் டூ லாஸ்ட் இயர். ஸோ இதனால இது ட்ரேட் ஆகக்கூடிய விதங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. டொமஸ்டிக் மார்க்கெட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 3.9% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. இப்ப இது கரண்டா இருக்கிறது வந்து 4,64,000 யூனிட்ஸ் வந்து 64,000 லட்சம் யூனிட்ஸா வந்து இருக்குது. எக்ஸ்போர்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 12.1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 77,716 யூனிட்ஸா இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல 5,100 கோடியா வந்து இருக்குது. அமல்கமேஷன் அப்ரூவல் வந்து இவங்களுக்கு வந்து போர்டு மீட்டிங்ல வந்து கிடைச்சிருக்குது. அதாவது சுசுகி மோட்டார் குஜராத் பிரைவேட் லிமிடெட் எஸ்எம்ஜிஏ வந்து மாருதி சுசுகி இந்தியன் லிமிட்டோட இவங்க மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குது. இது 1 ஏப்ரல் 2025ல இருந்து எஃபெக்ட்ல வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.63 லேக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. இது வந்து 9.15 லேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சேல்ஸ்லயும் 1.48 லேக்ஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ்லயும் இருக்குது. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ண நெட் ப்ராஃபிட் வரலங்கிறனால மாருதி சுசுகி ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சிப்லா. சிப்லாவோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1,303 கோடியா வந்து இருக்குது. இது வந்து அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸை விட அதிகமாக தான் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1,215 கோடியா இருந்தது. ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 7,051 கோடியா வந்து இருக்குது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 6,996 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து எக்ஸ்கியூசிஐஎல் growth பார்த்தீங்க அப்படின்னா 9% அளவுக்கு இருக்குது. நெட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 17% இருக்குது. QCILங்கிற கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தனியா வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ Q3 ரிசல்ட்ல வந்து QCILோட
ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து செப்பரேட்டா வரும். இது மூலமா என்ன அப்படின்னா, சிப்லாவோட ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நம்மளால பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஷேர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அண்டர் பிரஷர்ல தான் இருக்குது. 2% வந்து டவுன் ஆயிருக்குது. 1473 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் லெவல்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா, 26% அளவுக்கு வளர்ந்திருக்குது. கன்சியூமர் ஹெல்த் செக்மெண்ட்ல வந்து 21% அளவுக்கு வளர்ந்திருக்குது இயர் ஆன் இயர்ல. டாப் பெர்ஃபார்மரா வந்து இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நார்த் அமெரிக்கால வந்து இவங்க 4% வந்து இயர் ஆன் இயர்ல அப் ஆகி $237 மில்லியன் அளவுக்கான ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்து இவங்க 22% அளவுக்கு growth ஆயிருக்கிறாங்க. யூரோப் கண்ட்ரில இவங்க புதுசா என்டர் ஆயிருக்கிறாங்க. இதோட growth பாத்தீங்க அப்படின்னா 18% அளவுக்கு இருக்குது. ஆர்&டிக்கு இவங்க வந்து 325 கோடி அளவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. நெட் கேஷ் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா 7,950 கோடி வந்து இவங்க கையில இருக்குது. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்ஷிப் பிராண்ட வந்து பில்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இவங்க ஃபியூச்சருக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த குவார்ட்டர்ல சிப்லோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா இல்லைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா கனரா பேங்க். இதோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 11% அளவுக்கு வளர்ந்துருக்குது. 4,015 கோடியா வந்து இருக்குது. இது லாஸ்ட் குவார்ட்டர் செப்டம்பரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. டோட்டல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகி 34,721 கோடியா வந்து இருக்குது. கிராஸ் என்பிஏ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குது. 3.73% அளவுக்கு குறைஞ்சிருக்குது 4.14% இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் அசெட் குவாலிட்டியில வந்து இம்பாக்ட் கொடுத்திருக்கு. நெட் என்பிஏ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 24 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகி 1% வந்து இயர் ஆன் இயர்ல இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 90.89% இருக்குது இந்த செப்டம்பர் 2024ஓட. இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 89.22% இருந்தது. போன செப்டம்பர் குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா 88.73% இருக்குது. இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து நல்லா இருக்குது. ஸோ கனரா பேங்க் வந்து கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா இவங்களோட பிசிஆர் கவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 90% தொட்டிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போதுமே கிராஜுவலி நல்லா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்குது. குளோபல் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா 2.36 லட்சம் கோடியா வந்து இருக்குது. குளோபல் டெபாசிட் பாத்தீங்க அப்படின்னா 9.34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா 1.35 லேக்ஸ் க்ரோஸா இருக்குது. குளோபல் அட்வான்ஸ் கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.53% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. வேல்யூல 1.02 லேக்ஸ் க்ரோஸா வந்து இருக்குது. டொமஸ்டிக் டெபாசிட் பாத்தீங்க அப்படின்னா 1.24 லட்சம் கோடியா வந்து இருக்குது. இது வந்து இயர் ஆன் இயர்ல 8.34% அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்குது. டொமஸ்டிக் அட்வான்ஸ் கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.54 லட்சம் கோடியா வந்து இருக்குது. இது 8.64% வந்து இயர் ஆன் இயர்ல growth கொடுத்திருக்குது. சிஆர்ஏஆர் பாத்தீங்க அப்படின்னா 16.57% இருக்குது இந்த செப்டம்பர் குவார்ட்டர்ல. ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா 16.38% வந்து இருந்தது. டயர் ஒன்ல இவங்க 14.64% ஆகும். டியர் ஒன்ல 12%, டயர் 3ல பாத்தீங்க அப்படின்னா 1.93% இருக்குது. ஓவராலா கனரா பேங்கோட Q2 ரிசல்ட்ங்கிறது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. பிஎஸ்யூ பேங்க்லயே வந்து கனரா பேங்க் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ₹100 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் பிசிஆர் கவரேஜுமே வந்து பெட்டரா பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்மே நல்லா வந்திருக்குது. ஸோ இந்த பேங்க் வந்து ஒரு நல்ல வேல்யூஷன்ல தான் இருக்குது. இது ஒரு டிப் சம் வரும்போதும் இந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா பெட்டர் தான். ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 2வது ட்ரேடிங் செஷனா இந்த வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. என்னதான் இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் டிஏஎஸ் தான் இந்த ட்ரேடிங் செஷன் வந்து பாசிட்டிவ்ல எண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அடுத்து வரக்கூடிய 2 ட்ரேடிங் செஷனுமே பாசிட்டிவா எண்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இது ஃபெஸ்டிவல் வீக். இந்த வீக் தீபாவளி வர்றதுனால டிஏஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் நோட்ல வச்சிருக்கணுங்கிறதுக்காக வந்து கிடைக்கிற சான்ஸ்ல வேல்யூவேஷன் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிப்டி 50 வந்து 24,000 அப்படிங்கிற ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. FIIs வந்து ரெகுலரா அவங்க செல் பண்ற மாதிரி செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே செல் இந்தியா பை சைனாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்லோவா தான் டேர்ன் ஓவர் ஆகும். ஏன் அப்படின்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து சைனால பர்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் வந்து 1 or 2 மந்த்ஸ்லயே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம்
மேபி நம்ம மார்க்கெட்டுக்கு டர்ன் அரவுண்ட் ஆகி நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸா வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு டிப்லையுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை வந்து தவிர்த்துருங்க. இது ஏர்னிங் ரிப்போர்ட் வரக்கூடிய காலம். ஸோ வொலட்டாலிட்டி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நவம்பர் 5th இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ள வந்து யுஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமே வந்து நம்ம மார்க்கெட் மூடு எப்படி இருக்க போகுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஸோ இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் இப்படியே தொடருமா, இல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு நம்ம மாறுவோமா, இந்த பியர் மார்க்கெட்ல இருந்து புல் மார்க்கெட்டுக்கா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறது இன்னும் ஒரு 1 வீக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். பிளஸ் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்ச அப்புறமே நம்ம மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.